வணக்கம். நான் டாக்டர் சத்யா, குழந்தைகள் நல மருத்துவர். இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் கேம்பெயின் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய டவுட்ஸ் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. இது நான் கொடுக்கலாமா, 3 மாத குழந்தைக்கு கொடுக்கலாமா, 2 மாத குழந்தைக்கு கொடுக்கலாமா, இல்லை இப்போ தான் நான் போன வாரம் தான் வேக்சின் போட்டேன், இப்போ இந்த ட்ராப்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான டவுட்ஸு. ஸோ அதனால தான் இந்த ஆடியோ. பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் எதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரே நாள் எல்லா குழந்தைகளுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து இந்த வேக்சினை வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே நாளில் எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ஓரல் போலியோ ட்ராப்ஸ் கொடுக்கறதுனால ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. ஹர்ட் இம்யூனிட்டினா என்னன்னா, இப்போ இந்த ஓரல் போலியோ ட்ராப்ஸில் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ் தான் இருக்கும். அதாவது வீரியமற்ற வைரஸை தான் வந்து வேக்சின் ஃபார்மில் நமக்கு இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பட் அந்த வைரஸுடைய ஆக்சுவல் தன்மை இருக்கும். இப்போ இன்கேஸ் இந்த கம்யூனிட்டியில், அதாவது தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு இடத்துல இந்த போலியோ வைரஸ் பரவறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட, அந்த வைல்டு போலியோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் பரப்பக்கூடிய அந்த வைரஸ், ஸோ அந்த வைல்டு போலியோ வைரஸ் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபார்மில் அந்த வைல்டு போலியோ வைரஸ் பரவற தன்மை இருந்தால் கூட, எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒரே நேரத்தில் இந்த ஓரல் போலியோ வைரஸ்னால வேக்சின் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்றதுனால அந்த வைல்டு போலியோ வைரஸ் வளராமல் அல்லது பரவாமல் தடுத்துரும். ஸோ அதுக்காக தான் எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒரே நேரத்தில் இந்த வேக்சின் ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்றதுக்காக போடப்படுறது தான் இந்த பல்ஸ் போலியோ கேம்பெயின். ஓகே, ஸோ இதில் வந்து யாருக்கும் எந்த டவுட்டும் தேவையில்லை. பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நியூ பார்ன் பேபி இப்போ தான் நான் கொடுத்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வேக்சின் ஓரல் போலியோ ட்ராப்ஸ் கொடுத்தாங்க, திரும்ப கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை கொடுக்கலைனாலும் சரி, இன்றைக்கி கொடுக்கக்கூடிய போலியோ வைரஸ் ட்ராப்ஸ் ரொம்ப முக்கியம். ஓரல் போலியோ ட்ராப்ஸ் உங்கள் குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பிரைமரி ஹெல்த் சென்டர், இல்லை அங்கன்வாடி சென்டர், இல்லை பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் கூட பூத் மாதிரி வச்சு இந்த போலியோ ஓரல் போலியோ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எங்கேனாலும் சரி நீங்கள் தாராளம் வந்து போய் உங்கள் குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம். இதில் வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. மைல்டாக இருமல் சளி எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளம் போய் இந்த சொட்டு மருந்து போட்டுக்கலாம். ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் டாக்டர் அட்வைஸை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி எல்லா பேபிஸ்க்கும் வந்து கட்டாயம் இந்த பல்ஸ் போலியோ வேக்சின்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய டவுட்ஸ் தான் இருக்கே தவிர ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்ற தெளிவு வந்து யார்கிட்டையும் இல்லை. அதனால தான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 7200 148 548.